உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா, புதுசாக என்ன வாங்கலாம், இது வரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேல செலுத்தலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம், இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்டில் வரும். அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன். AMA என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, இந்த நம்பரில் வாங்க, உங்கள் கேள்விகளை கேளுங்க, நாம் பேசுவோம். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பு, நிதிமயமான வாழ்க்கை. பொங்கல்னு உடனே எல்லாரும் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவோம், சந்தோஷப்படுவோம். ஒரு காலகட்டத்தை கடந்து இன்னொரு காலகட்டத்தை துவங்கும் ஒரு நாளாகத்தான் இதை பார்க்கிறோம். அறுவடைக்கு பின் அதன் விளைச்சலை கொண்டாடி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு திருவிழா பொங்கல். முதல்ல நிதிமயமான வாழ்க்கையை பற்றி சொல்கிறேன். எதற்காக அது அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் பணத்தை எப்படி சேமிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய நண்பர்கள்ட்ட நிறைய நிலங்கள் இருக்கின்றன, ஆனால் விற்க போனால் பாதி விலை கேட்பாங்க. நிறைய பேர் சின்ன சின்ன வீடுகளாக வாங்கி இருக்கிறார்கள். அவற்றை விற்பது அவ்வளவு எளிதல்ல. விற்க போகும்போது மொத்த பணத்தையும் வங்கியில் செலுத்த வாங்குபவர்கள் ரெடியாக இல்லை. அப்போ என்ன ஆகுது? ரொக்கமாக பணத்தை உங்கள் கையில் கொடுக்கத்தான் எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். சொத்து இருந்தும் அதன் மதிப்பை நீங்கள் ஒரு மரியாதையான வகையில் கூட வெளியில் காட்டிக்க முடியாத மாதிரி பல பேர் தள்ளப்படுகிறார்கள். ஒரு விஷயம் உறுதியாக நான் சொல்லுவேன், ரொக்கமாக பணத்தை சேர்த்தால், வங்கியில் போட முடியாத பணமாக நீங்கள் பணத்தை சேர்த்தால் நிச்சயமாக அந்த பணம் கரைந்துவிடும். என்னுடைய பொருளாதார வளர்ச்சி ரொக்கமாக நயா பைசா சேர்க்கக்கூடாது என்ற அந்த உறுதியின் அடிப்படையில் தான் வளர்ந்தது. இது எனக்கு 21 வயசுலேயே வந்தது. இது சரியில்லை, இந்த பக்கமே போகக்கூடாதுங்கிறது. அந்த ஒரு முடிவு தான் எனக்கு ஒரு நிதிமயமான வாழ்க்கையை நோக்கி அந்த பயணத்தையே கொடுத்தது. அப்போ என்ன நடக்குது? பணம் எல்லாமே ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் போடுறோம். அப்போ நம்ம வாழ்க்கை கிராஜுவலாக நிதிமயமாக மாறுகிறது. மாறும்போது என்ன நடக்குது? உங்களுடைய பவர் கூடிக்கிட்டே போகுது. எவ்ரி 5 இயர்ஸ் உங்களுடைய ஃபைனான்ஷியல் பவர் கூடிக்கிட்டே போகுது. மாறாக இதில் நம்பிக்கை இல்லாதவர்களுடைய ஃபைனான்ஷியல் பவர் குறைஞ்சிக்கிட்டே போகுது. நண்பர் ஒருத்தர்கிட்ட 10 கோடி இருக்குது, ஆனால் அவரால் 10 கோடிக்கு வீடு வாங்க முடியாது. ஏன்னா அவர் சிட்டியில் சென்டரில் வாங்கணும்னு நினைக்கிறாரு, அங்கே யாரும் ரொக்கத்தை வாங்க தயாராக இல்லை. அவரால் 2 கோடி தான் ரொக்கத்தில் கொடுக்க முடியும். அப்போ அவரால் ஒரு அந்தஸ்தை அடைந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். ஆனால் நிதிமயமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லை, என்னைக்கு எந்த சவால் வந்தாலும் உடனடியாக நிதிமயமான சொத்துக்களை பணமாக மாற்றுவது சிரமம் அல்ல, மாற்றி அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் ஒருத்தருக்கு இருக்கும். அது டிமானிட்டைசேஷன் ஆகட்டும் அல்லது கோவிட் ஆகட்டும், எந்த கிரைசிஸாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பிரச்சனை வரக்கூடாது, பணம் இங்கே இருக்குது, உடனே அதை மாற்றி இது பண்ணிக்கலாம், அப்புறம் சம்பாதிச்சிக்கலாம், அல்லது என்ன தீர்வோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒருத்தருக்கு வருதுனாக்கா அது நிதிமயமான வாழ்க்கை வாழ்வதன் மூலமாகத்தான் உருவாக்கப்படுகிறது. ஸோ நிதிமயமான வாழ்க்கையை உருவாக்குவதில் எந்த விதமான செகண்ட் தாட்டும் ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. நிதிமயமான வாழ்க்கையை உருவாக்கினால்தான் நீங்கள் சக்ஸஸை அனுபவிக்கவே முடியும், உங்கள் சக்ஸஸை வளர்க்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம தமிழ் சமூகத்தில் எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி பேருக்கு கிடையாது. இதற்கு நான் முக்கியமாக 2 காரணங்களை சொல்லுவேன். முதல் காரணம், நிதிமயமான வாழ்க்கையின் மேல் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். இப்படி நம்ம இருந்தோம்னா நம்ம இன்னும் பெட்டர் பிளேஸுக்கு போவோம் அப்படின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். 2வது, அந்த வாழ்க்கையை வாழும்போது அதற்கு உரிய நிதானம் இருக்க வேண்டும். அவசர போக்கு உதவாது. ஆனால் இந்த நம்பிக்கையும் நிதானமும் ஏன் நம்ம சமூகத்தில் வளர மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் இங்கே சிக்கல் வருது. அப்பட்டமான ஒரு உண்மை என்னவென்றால்,
ஒரு சமூகத்தில் மக்களை ஒரு திசையில் கொண்டு போகணும்னா 2 கருவிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் கருவி அவநம்பிக்கை, 2வது கருவி கோபம். முதல்ல அவங்கிட்ட அந்த நம்பிக்கை வளர விடாமல் பண்ணிடணும், அவநம்பிக்கையை உருவாக்கணும். 2வது அடுத்த கட்டமாக அவன் மனசில் கோபத்தை உருவாக்கணும். இது 2 உருவாக்கிட்டா நிச்சயமாக அந்த மனிதர்கள் எங்கே போகணுமோ அங்கே போக மாட்டாங்க. எதுக்கு அவநம்பிக்கை கோபம் நீங்கள் கேட்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம் நிதிமயமாக மாறிவிட்டால் அவங்கள அதுக்கப்புறம் எளிதில் அசைக்க முடியாது. நம்ம இழுத்த இழுப்புக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வந்துடும். அவங்கள நீங்கள் விலை கொடுத்து வாங்க முடியாது. ஏன்னா அவங்களே ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்காமல் தடுப்பதில் நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்கிறது. அரசியலுக்கு இந்த அவநம்பிக்கையும் கோபமும் தான் ரா மெட்டீரியல், அதுதான் மூலப்பொருள். அதை வச்சு தான் இந்த சமூகத்தை இயக்கவே நினைக்கிறாங்க. இதில் சிக்கி இருக்கிறது யாரெல்லாம் அப்படின்னு பார்ப்போம். என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சமீப ஆண்டுகளில் நடந்த நிகழ்வுகளை பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், பேங்க்கில் நீங்கள் பணத்தை வைக்காதீங்க அப்படின்னு ஒரு ப்ராபகண்டா. பேங்க் எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ப்ராபகண்டா, ஃபர்ஸ்ட் ஒன். 2வது விஷயத்தை பார்ப்போம். பேங்க்ஸ் உங்ககிட்ட மிஸ்செல்லிங் பண்ணுறாங்க, உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ப்ராபகண்டா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கே போனாலும் மிஸ்செல்லிங் இருக்கக்கூடும். உங்கள் மூஞ்சியை பார்த்தா ஒன்றும் தெரியலன்னா ஒரு பழம் விற்கிறவங்க கூட விலை ஏற்றி தான் சொல்லுவோம். ஆளை பார்த்து விலை சொல்கிறதுங்கிறது ட்ரேடில் ஒரு காமன் ட்ரிக். அது எல்லா ட்ரேட்லேயுமே இருக்கும். விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகிறதுங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை துறந்து விட்டு நான் ஏமாந்தி விட்டேன், என்னை ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத நாம் தான் யோசிக்கணும். இந்த மிஸ்செல்லிங் அப்படிங்கிறது நடக்குதா இல்லையாங்கிறது கேள்வி இல்லை, அதை தடுக்க நாம் என்ன செஞ்சோங்கிறது தான் கேள்வி. நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு சமூகம் என்ன செஞ்சது அப்படிங்கிறது தான் கேள்வி. மேலும் அவநம்பிக்கையை உருவாக்குவது என்பது எந்த வகையில் சமூகத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ 2வது பேங்க்ஸ் மிஸ்செல்லிங் பண்ணுறோம். 3வது எல்ஐசி திவால் ஆகிடும் அப்படிங்கிற ப்ராபகண்டா. கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேருக்கு. எல்ஐசி திவாலானா மாநிலங்கள்லாம் திவால் ஆகிடும், அதுதான் உண்மை. மாநிலங்கள் திவாலானா நாளைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டேட்ஸ் பண்ண முடியாது. யாரும் மாநிலங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த ப்ராபகண்டா எவ்வளோ மிஸ்டிவஸ் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதுவும் அவநம்பிக்கையை உருவாக்குறதுக்கு தான், வேற எந்த காரணமும் கிடையாது. இந்த அவநம்பிக்கையை உருவாக்குறது மூலமாக பொலிட்டிக்கல் கேபிட்டலை கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் கிளியர் டிசைன். அடுத்தபடியா நிதித்துறை அப்படின்னாலே மோசடி தான், எல்லாமே ஃப்ராடு, ஷேர் மார்க்கெட் ஃப்ராடு. இது 4வது. எல்லா துறையிலையும் ஜெயிக்கிறவன் இருப்பான், தோக்குறவன் இருப்பான். எந்த பிஸ்னஸுக்கு போனாலும் ஜெயிக்கிறவன் இருப்பான், தோக்குறவன் இருப்பான். பீச்சில் சுண்டல் விற்கிறவன்லையும் எல்லாரும் காசு பார்க்கறது இல்லை, கொஞ்சம் பேர் தான் பார்க்குறான். சில பேருக்கு போட்ட காசு தான் வருஷம் வரும். எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வெற்றியாளர்கள் இருப்பார்கள், வெற்றி பெறாதவர்கள் இருப்பார்கள். அந்த வகையில் நிதித்துறையிலையும் ஒழுங்காக செய்கிறவன் இருப்பான், ஒழுங்காக செய்யாதவன் இருப்பான். எந்த துறையை நோக்கி நம்ம போனாலும் நாம தான் நம்மளை பாதுகாத்துக்கணும். அந்த பொறுப்பு மொத்தமும் நம்மகிட்ட தான் இருக்குது. எங்கேயோ போயிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு அவன் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறது எந்த வகையில் சரியாகும்? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டியது தனிநபர்கள், சமூகம். இது 2மே செய்யாமல் மற்றவர்களை தவறு என்று சொல்வது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவநம்பிக்கையை வளர்ப்பதற்கும் கோபத்தை உருவாக்குவதற்கும் மட்டும்தான். அடுத்த விஷயம், கடன் தள்ளுபடி. ஏழைகளின் கடனை தள்ளுபடி செய்வதில்லை, பணக்காரர்களின் கடனை தள்ளுபடி செய்கிறார்கள். கடன் வாங்குபவர்கள் அந்த கடனை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டிய பொறுப்பை நிச்சயமாக செய்ய வேண்டும். செய்யலைன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம், வங்கிக்கு மட்டும் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கு தான் நஷ்டம். ஏன்னா நாளைக்கு யாரும் அவங்களுக்கு கடன் கொடுக்க மாட்டாங்க. அடுத்தபடியாக சிபில் ஸ்கோரை வச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்றது. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, நான் எப்படி நடந்துக்கிறேன் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்து ஒரு அளவீடு வைக்கிறாங்க. எதுக்காக? நாளைக்கு நமக்கு கடன் கொடுக்கக்கூடியவர்கள் இதை பார்த்து கடன் கொடுக்க வேண்டும் என்பதற்காக. நம்ம நடத்தை சம்பந்தப்பட்ட ஒரு கணக்கீடு இது. இந்த கணக்கீடு உலகம் பூராவும் இருக்குது, ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூராவும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த சமூகத்தில் மாத்திரம் எதுக்காக கோபத்தோடையும் அவநம்பிக்கையோடையும் பார்க்கணும்?
டிராஃபிக் ரூல் மாதிரி தான் சிபில் ஸ்கோர். அந்த இடத்துல வண்டி ஓட்டினா இந்த வேகத்தில் தான் ஓட்டணும்னு ஒரு ஊர்லேயும் இருக்குது. ஓட்டுறோமா இல்லையா? இப்போ நம்ம ஊரில் மட்டும் ஏன் அந்த ரூல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம்? வேறு ரீசன் ஒன்றும் கிடையாது. கோபத்தையும் அவநம்பிக்கையையும் உருவாக்குவது தான். என்னை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இன்ஸ்டிடியூஷனாக நம்ம எந்த இன்ஸ்டிடியூஷனையும் மதிக்கிறது இல்லை. வங்கியை மதிக்கிறது இல்லை, காப்பீடு நிறுவனத்தை மதிக்கிறது இல்லை, செபியை மதிக்கிறது இல்லை. அவங்க சொல்லக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், செபி முதலீட்டாளர்களுக்காக உருவாக்கிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது ஏஎம்சியாக இருக்கலாம், ஆர்ஐஏயாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கலாம், பேங்கிங் கரஸ்பாண்டண்ட்டாக இருக்கலாம், ஆர்பிஐ உருவாக்கியவர்கள், இவங்க யாரையுமே மதிக்கக்கூடாது அப்படின்னு சமூக ரீதியாக நம்ம ஒரு கோபத்தை உருவாக்குறோம். சரி, இவங்க எல்லாம் வேணானே வச்சுப்போம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பணத்தை மூட்டை கட்டி பீரோவில் வச்சுப்பீங்களா? பணம் வளராது. இல்லை, இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி மாதம் 6% கொடுக்குறேன், 5% கொடுக்குறேன்னு ஏமாத்துறவங்ககிட்ட போய் பணத்தை கொடுப்பீங்களா? இல்லை, தனிநபர்கள் சொல்லக்கூடிய முதலீட்டு ஆலோசனைகளை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? இன்ஸ்டிடியூஷன் தப்பு, இண்டிவிஜுவல் கரெக்ட். இது எப்படி இருக்குன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வேஸ்ட்டு, எங்கேயோ ஒரு கோடியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாத்தியார் தான் ரைட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்டுப்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? அதுதான் ஆனால் முதலீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு. அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கக்கூடிய மரியாதையை குலைப்பது என்பதும் அவநம்பிக்கையை ஏற்படுவதற்கும் மக்கள் மைண்டில் கோபத்தை உருவாக்குவதற்கும் ஆன ஒரு முயற்சி தான். முழுக்க முழுக்க டிஜிட்டலாகவும் கேஷ்லெஸ் ஆகவும் ட்ரெயிலோடையும் நடக்கக்கூடிய ஒரு ரெகுலேட்டட் பிஸ்னஸ் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இதுக்கு செபி மட்டும் மேற்பார்வை செய்வதில்லை. ஒவ்வொரு நிதி நிறுவனத்துக்கும் ஒரு ட்ரஸ்டி போர்டுன்னு ஒன்று இருக்குது, அவங்களும் அதை மேற்பார்வை பண்ணணும். இது தவிர ஒவ்வொரு மாதமும் அவங்க என்ன செய்கிறாங்கன்றதை முதலீட்டாளர்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லி ஆகணும். இப்போ நான் யூடியூப்பில் இன்றைக்கி இந்த ஷேரை வாங்குங்கன்னு சொன்னாக்கா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் நான் என்ன வச்சுருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூப்காரங்க யாரும் அதை சொல்கிறதில்ல. அவங்க போர்ட்ஃபோலியோ வெளிப்படையாக கொடுக்கறதில்ல யூடியூப்லேயோ ட்விட்டர்லேயோ. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் உங்கள் பணத்தை வச்சுருக்கார் இல்லையா, அவர் மாதம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி ரிஸ்க்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்லையும் இருக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி ஆண்டுதோறும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு துறையாகத்தான் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் துறையில் தவறுகளே நடக்கலையா சார் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் குதர்க்கமாக. சமீபத்தில் ஒரு நிறுவனத்தினால டெட் ஃபண்டில் பணத்தை உடனடியாக கலெக்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. அவநம்பிக்கையும் கோபத்தையும் உருவாக்கக்கூடிய வீரர்கள் இது எல்லாமே ஃப்ராடு, திவாலாயிடும்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் இன்னைக்கு அதே ஸ்கீமில் முக்கால்வாசி பேருக்கு அவங்களுடைய கேபிட்டல் பிரின்சிபல் திரும்பி கொடுக்கப்பட்டு விட்டது, ரிட்டர்னும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது எதை குறிக்கிறது? சிஸ்டம்னால ஒரு கிரைசிஸை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெளிவாக குறிக்கிறது. அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பேங்க் டெபாசிட் போயிடும், 5 லட்சம் தான் திருப்பி கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்ற அந்த ப்ரொபகண்டா, பேங்க்கில் பணத்தை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொபகண்டா. எனக்கு தெரிஞ்சு லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஒரு வங்கியில் கூட டெபாசிட்டருக்கு பணம் இழப்பு என்பது ஏற்பட்டதே கிடையாது. யாரோட பணம் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருடைய பணம் தான் போயிருக்கு. டெபாசிட்டர் பணத்தை இழக்கவே இல்லை. ஆனால் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் அந்த ரிஸ்க்கை எடுக்கிறான். வங்கி என்பதே என்ன பிஸ்னஸ்ஸு? வங்கி என்பதே ரிஸ்க் டேக்கிங் பிஸ்னஸ் தான். அவன் வேலையே ரிஸ்க் எடுக்கிறது தான். அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஸ்னஸில் டெபாசிட் ரிஸ்க்கு இன்னி வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர் பண்ணியிருக்கு. அது யார் ஆட்சியில் இருந்தாலும். ஆனால் பிடிக்காதவங்க ஆட்சியில் இருந்தாக்கா வங்கியில் போய் பணத்தை போடாத அப்படின்னு அவநம்பிக்கையும் கோபத்தையும் ஏற்படுத்துவது தான் பலருக்கு தொழிலாக இருக்கிறது. இதனால் என்ன பயன்? முதல்ல அவங்களுக்கு பொலிட்டிக்கல் கேபிட்டல் கிடைச்சிடும். ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் நம்பிக்கையை உருவாக்க தவறி விடுவீர்கள். ரெண்டாவது, நீங்கள் நிதானத்தை இழந்து விடுவீர்கள். பல பேர் நான் பார்த்துருக்கேன், ஒரு முக்கியமான பாயிண்ட்டை அவங்களுக்கு எது நல்லதோ அப்படி சொல்லும் போதே கமெண்ட் செக்ஷனில் வந்து வேண்டாத விஷயங்கள்லாம் பேசுவாங்க. என்னமோ இவங்களுடைய கோபமும் இவங்களுடைய அவநம்பிக்கையும் தான் நாளைக்கு ஒரு சொசைட்டியை உருவாக்க போகிறது மாதிரியே. நிச்சயமாக உருவாக்காது. நம்பிக்கையும் நிதானமும் இருந்தால் தான் உங்களால் உங்களுடைய தேவைகளையும் கிரியேட் பண்ண முடியும், ஒரு நல்ல சொசைட்டியும் கிரியேட் பண்ண முடியும். தவறுகள் நடந்தால் அந்த தவறுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். ரெண்டாவது,
தவறுகள் வராமல் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். அந்த வகையில் தான் இந்த யூடியூப் எல்லாம் உதவணும். நியாயமாக பார்த்தா இதை செய்யாதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த துறை பக்கமே போகாதீங்க, இந்த இடத்துக்கே போகாதீங்க, எல்ஐசி போயிடும், பேங்க் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றது பாதிக்கப்பட போவது நீங்கள் தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதன் முழு பாதிப்பு உங்களுக்கு தான் வரும். எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மைண்டில் உருவாக்க வேண்டிய நம்பிக்கையை உருவாக்க தவறி விடுவீர்கள். உங்களுடைய முதலீட்டு போக்கில் தெரிய வேண்டிய நிதானத்தை நீங்கள் காட்ட தவறி விடுவீர்கள். காலம் கடந்து போய்விடும். காலத்தை இழந்தவராகத்தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். அப்போ என்ன ஆகும்? நிதிமயமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது. உரிய நேரத்தில் அதை உருவாக்க நீங்கள் தவறி விடுவீர்கள். அப்படியெல்லாம் ஒரு இழப்பை இழந்தவனுக்கு இந்த பொலிட்டிக்கல் கேபிட்டலும் அரசியலும் எதையாவது கொடுக்க போகுதா அப்படிங்கிறத நீங்கள் தான் யோசிச்சு பார்க்கணும். முழுக்க முழுக்க உங்களுடைய எல்லா பொறுப்புகளும் நீங்கள் தான் பொறுப்பாளி. என்னுடைய எல்லா முதலீடுகளுக்கும் நான் தான் பொறுப்பாளி. நான் சொல்லக்கூடிய எல்லா ஆலோசனைகளுக்கும் நான் தான் பொறுப்பாளி. பொறுப்பை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது எப்படி கோவப்பட்டு அதை இன்னொருத்த மேலே சுமத்த முடியும்? பண்ணவே முடியாது. ரெண்டாவது, இந்த ப்ராசஸில் நிதானத்தை இழந்தால் நிச்சயமாக இழப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா செய்ய வேண்டியதை செய்ய தவறிடுவோம், செய்யக்கூடாத போய் செய்வோம். ஸோ இந்த ப்ரொபகண்டா என்பது நம்மளை நிதானம் இழக்க செய்கிறது, நமக்கு அவநம்பிக்கையை ஊட்டுகிறது. நிதானமும் அவநம்பிக்கையும் நம்மளை நல்ல முதலீட்டாளராக நிச்சயமாக ஆக்காது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் ஃப்ராட் நடக்குதுன்னு சொல்கிறதுனால நம்ம கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சிஸ்டம் இருக்குது. எல்லா விதமான தவறுகளையும் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு முன்னோடிகள் இருக்கின்றன, ப்ரொசீஜர் இருக்குது, ப்ராசஸ் இருக்குது. எந்த வேலையை இந்த துறையில் ஒருத்தர் செய்யணும்னாலும் அவர் குவாலிஃபை ஆகிட்டு வரணும். யூடியூப்ல வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும், அவனுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஆனால் உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் விற்கணும்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்தால் தான் விற்க முடியும். ஒரு ஸ்டாக் அட்வைஸ் கொடுக்கணும்னா நியாயமாக RIA 2 எக்ஸாம் பாஸ் பண்ணும், அப்போ தான் அந்த வேலைக்கே வர முடியும். ஆனால் யூடியூப்ல எந்த விதமான ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாமல், எந்த விதமான பொறுப்பும் இல்லாமல் என்ன வேணால் பேசலாம். ஸோ ஒரு மீடியா மூலமாக கூடிய தரவுகள் நமக்கு என்ன செய்கின்றன? நம்முடைய கோபத்தை அறுவடை செய்கின்றன, நம்முடைய அவநம்பிக்கையை அறுவடை செய்கின்றன, மாறாக நம்முடைய நிதானத்தை இழக்கச் செய்கின்றன, நமக்கு தேவையான நம்பிக்கையை ஊட்ட தவறுகின்றன. இது ரெண்டும் நடக்கலைன்னா நிச்சயமாக அது நல்ல முதலீட்டாளர்களை உருவாக்காது, உங்களுக்கு தேவையான நிதிமயமான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்காது. ஒரு நிதிமயமான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் பயணிக்க வேண்டும். அதுதான் எல்லோருக்கும் நல்லது, அதுதான் சமூகத்திற்கு நல்லது, அதுதான் ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது சரி எது தவறு, யார் சொல்வது சரி யார் சொல்வது தவறு என்ற அந்த பார்வைகளை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்த கருத்து. உறுதியாக இந்த பொங்கலிலிருந்து எல்லோரும் ஒரு நிதிமயமான வாழ்க்கையை நோக்கி நகர வேண்டும் என்று வாழ்த்தி, அனைவருக்கும் இந்த வீடியோவை பார்த்த பொறுமைக்கு நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.